இந்திராணின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்கல்ல, இந்திரனுடைய மிஸ்ஸஸ், அவங்க ஒரு கிளி வளர்த்தாங்களாம். அந்த கிளி சாகர நிலைக்கு வந்துருச்சான். உடனே அதை எடுத்துக்கிட்டு இந்திரன் கிட்ட வந்திருக்காங்க. அவர் சொன்னாங்க, பாருங்க இது கிளி சாக போது, இதை காப்பாத்தி கொடுங்க, நீங்க நிறைய வரம் கொடுக்குற ஆள் தானே, இந்தாங்க இதை காப்பாத்தி கொடு. இந்திரன் சொன்னாராம், சாக கிடக்கிறதெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியாது, பிறப்பு கொடுக்கறவன் பிரம்மா, நான் போய் பிரம்மாவை பார்த்துட்டு வரேன். பிரம்மாட்ட போயிருக்கிறார். பிரம்மா என்ன சொன்னாராம், பிறப்பு கொடுக்கறதுதான் என் வேலை, இது சாக போகுது, இதை காப்பாத்தணும், விஷ்ணு கிட்ட போகணும். விஷ்ணு சொன்னாரா, ஐயே இது சாக போகுது, சாவ பத்திய விஷயம்லாம் சிவன், அங்க போலாம் அப்படின்ட்டு இந்த பிரம்மாவையும் விஷ்ணுவையும் கூப்பிட்டு இந்திரன் நேரா சிவன் கிட்ட போறாரு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாதான் சிவன் கிட்ட வேலை நடக்கும். சிவபெருமான் பாக்குறாரு, ஐயோ அழிக்கிறது தானே என் வேலை, ஆனா சாவெல்லாம் நான் திட்டமிட முடியாது, அது என் டிபார்ட்மெண்ட் வேறையாச்சே, யமதர்மன் ராஜா கிட்ட அதை கொடுத்துட்டேனே, அவர் தானே அதை பாக்குறாரு. சரி சரி வா போய் அவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்திரன், பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க எல்லாரும் சேர்ந்து யமதர்மன் கிட்ட போன உடனே 4 பேரும் வந்துட்டாங்களேன்னு. என்ன ஆச்சு? இல்ல இந்திராணி ஒரு கிளி வளர்க்குது, அது கிளிக்கு என்ன அழிவு எல்லாம் வந்துட்டு இருக்குது, அது எப்படி செத்துருமா, அது காப்பாத்து. ஓ, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஓலை இருக்குது, அந்த ஓலை அந்த ரூம்ல வச்சிருக்கிறேன், ஓலையை பார்த்தாதான் பார்க்க முடியும், என்ன மேட்டர்னு சொல்ல முடியும், வாங்க ரூம்குள்ள போலாம். 5 பேரும் உள்ள போறாங்களா, டக்குன்னு ஓலை அறுந்து விழுந்துருச்சு. எடுத்து பார்த்தா அந்த கிளியினுடைய ஆயுள் இந்த 5 பேரும் ஓலையை பார்க்க வரும்போது முடியும் என்று எழுதியிருக்கிறது. ஒழுங்கு மரியாதை அவங்க இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, இந்த நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாசம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுக்கான விஷயம்.